சென்னை கோயம்பேடு நெற்குன்றம் சாலையில் மின்சார கேபிள் பதித்த பின் சாலை சரியாக அமைக்காததால் ஏற்பட்ட பள்ளம் குறித்து நியூஸ் 7 தமிழ் செய்தி வெளியிட்டதை தொடர்ந்து தற்போது தற்காலிகமாக பள்ளம் சீரமைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் அன்பழகன் வழங்க கேட்கலாம். சென்னை மாநகராட்சி மண்டலம் 11 நெற்குன்றத்திலிருந்து கோயம்பேடு சாலை. இந்த சாலையை பொறுத்தவரை இந்த இடத்துல நாம் நிற்கக்கூடிய பகுதியில் இங்கே பெரிய பள்ளம் இருந்தது. குறிப்பாக மின்சார உயர் செல்லக்கூடிய அவர்கள் மின்சார வாரியத்தால் பள்ளம் தோண்டப்பட்டு சரியாக மூடப்படாததால் பள்ளம் ஏற்பட்டிருந்தது. தொடர்ந்து இந்த பகுதியில் செல்லக்கூடிய இருசக்கர வாகனம் சரி மற்ற வாகனங்கள் சரி குண்டும் குடியுமா இருந்ததுனால தான் இந்த வழியாக வாகனங்கள் மிகுந்த சிரமத்தில் இதை கடக்க முடியாதே ஆபத்தோடு தான் கடந்து சென்றார்கள். நாமும் இது குறித்து செய்தி வெளியிட்டிருந்தோம். தற்காலிகமாக ஏன்னா மழைக்காலம் என்பதால் புதிதாக சாலை போட முடியாது என்று போட்டால் அதாவது தார் நிற்காது, அதனால் புதிதாக சாலை போட முடியாது கூறிய நிலையில் தற்காலிகமாக இந்த பள்ளத்தை மூட சொல்லியிருந்தோம். தற்பொழுது மாநகராட்சியால் இந்த இடத்தை பொறுத்தவரை அந்த பள்ளமாக இருந்த பகுதியை தற்பொழுது தற்காலிகமாக மூடியுள்ளார்கள். ஆனால் இங்கே பொறுத்தவரை நிரந்தர தீர்வு என்பது தரமான சாலை அமைக்க வேண்டும். தொடர்ந்து சென்னை மாநகராட்சி முழுவதுமாகவே சாலைகள் தரமற்றதாக தான் காணப்படுகிறது. மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து தரமான சாலை அமைக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்கள் அனைவருடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் கலையுடன் அன்பழகன்.